வணக்கம் நட்புகளை, மை ஃபுட் ரெசிபிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நெய் மீன்ற வெரைட்டி மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுவையாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 பல் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நான் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 7-8 பல் இடித்து போட்டிருக்கேன். அதையும் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் 4-5 இதுலேயும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா இதில் பெரிய வெங்காயமே நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சிடலாம் தண்ணியில். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மசாலா அந்த ஜார் கழுவின தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இதுலேயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துடுறேன். ஒரு கப் அளவு நான் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளி எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ உப்பு பத்தல நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எப்படியோ பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வந்ததும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மீனை கழுவி வச்ச மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மீன் இருக்கோ அந்த மீனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மீனை சேர்த்துட்டு இது பெரிய மீனுன்றதுனா ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வச்சு எடுக்க போகிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி எடுத்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா இதில் நான் உடச்சி போட்டிருக்கேன். உடச்சி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அருமையான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.